இது மகிமை நேரம். ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே மகிமை டிவி நேயர்களாகி உங்களை மகிமை நேரம் மூலமாக சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். காலை வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த காலை நேரத்திலும் நற்கிரியை செய்த ஒரு பெண்மணியை பற்றி நாம் சிந்தித்தோம் என்று சொன்னால் அது நம்முடைய வாழ்க்கைக்கு அது பிரயோஜனம் உள்ளதாக அமையும் என்று சொல்லி நான் கர்த்தருக்குள் நம்புகின்றேன். மார்க் 14ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது, இவள் தன்னால் இயன்றதை செய்தாள், நான் அடக்கம் பண்ணப்படுவதற்கு எத்தனமாக என் சரீரத்தில் தைலம் பூச முந்திக் கொண்டாள் என்று சொல்லி இயேசு சொன்னதாக அங்கே சொல்லப்பட்டிருக்கின்றது. இயேசுவானவர் தன்னுடைய ஊழிய பாதையிலே பெத்தானியாவில் உள்ள சீமோன் வீட்டிலே அவர் வந்து தங்குகிறார். அங்கே விருந்து நடைபெற்று கொண்டிருக்கின்றது. நமக்கு நன்றாக தெரியும், யோவான் 12ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்ட அந்த மரியாள் விலையுயர்ந்த அந்த நலதம் என்ற ஒரு தைலத்தை அது அப்படியே கொண்டு வருகிறார். கொண்டு வந்து அவர் அங்கே உட்கார்ந்திருக்கக்கூடிய இடத்திலே உடைத்து சிரசின் மேல் ஊற்றி காலிலே அது வடிந்து வருகின்ற நேரத்திலே தன் தலைமயிரினால் அதை துடைத்தாள் என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கின்றது. ஒருவேளை அவள் அந்த நலதம் தைலம் விலை உயர்வு பெற்ற ஒரு தைலம் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. அல்ல, விலை உயர்ந்த தைலத்தை அங்கே சிரசிலை ஊற்றினாள் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. வீடு முழுவதும் அங்கே பரிமளத்தால் நிறைந்தது என்று சொல்லி அங்கே பார்க்கின்றோம். அந்த சமயத்திலே மத்தேயு சுவிசேஷத்திலே சீடர்களும் அங்கே யோவான் சுவிசேஷத்திலே யூதாசும் இது ஏன் இப்படி விலையேறப்பட்ட ஒரு தைலத்தை இப்படி செய்தார்களே என்று சொன்னாலே என்று இப்படி செய்துவிட்டாளே என்று சொல்லியதாக அங்கே காணப்படுகின்றது. விலையுயர்ந்த ஒரு பரிமள தைலம், அந்த நலத தைலத்தை அவள் சிரசின் மேல் ஏன் ஊற்றினாள் என்று சொல்லி அவர்கள் முறுமுறுக்கிறவர்களாக காணப்படுகின்றார்கள். ஆனால் ஆண்டவராய் இயேசு என்ன சொல்கிறார், இவள் தன்னால் இயன்றதை செய்தாள் என்று சொல்லி அங்கே அவர் சொல்லுகின்றார். எவ்வளவு மேலான காரியம் பாருங்கள். விலையுயர்ந்த தைலம் தான், அது எதற்காக அவர் ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறார் என்பது யாருக்கும் தெரியாது. ஆனால் அவரிடத்திலே வந்து அந்த தைலத்தை உடைத்து அவர் சிரசில் மேல் ஊற்றி அடக்கம் செய்ய பண்ணப்படுவதற்கு அங்கே எத்தனமாக அது ஒருவேளை அதை குறியீட்டாக பின்னால் நடக்கக்கூடிய காரியத்தை முன்னாலே தெரிந்து இதை செய்தாள் என்று சொல்லி கர்த்தர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சாட்சி கொடுப்பதாக காணப்படுகின்றது. நற்கிரியை செய்திருக்கிறார். இவர்களெல்லாம் முறுமுறுக்கிறார்கள், அவரோடு சில சீடர்கள் முறுமுறுக்கிறார்கள். எத்தனை பெரிய விலையுயர்ந்த தைலத்தை இப்படி அங்கே உடைத்து அங்கே ஊற்றி விட்டாளே என்று சொல்கிறார்கள். யூதாஸ் சொல்கிறான் அதிகமாக, ஐயோ விலையுயர்ந்த அந்த தைலத்தை ஊற்றி விட்டாளே என்று சொல்லி. ஆனால் ஆண்டவராய் இயேசு அப்படி அல்ல, நற்கிரியை செய்திருக்கிறார் என்று சொல்கிறார். எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படித்தான். விலையுயர்ந்த விஷயம் என்று சொல்லி நான் வைத்திருக்கிறதை கர்த்தருக்கு கொடுக்கும் பொழுது நீங்களும் நானும் நற்கிரியை செய்தவர்களாக காணப்படுகிறோம். நமக்காக மாத்திரம் கொடுக்கப்பட்டது அல்ல அந்த விஷயங்கள். அந்த பொருளாதாரமாக இருந்தாலும் சரி, எத்தனை ஆசீர்வாதமாக இருந்தாலும் சரி, அது நமக்காக மாத்திரம் கொடுக்கப்பட்டது, அது கர்த்தருக்காக கொடுக்கப்பட்டது, நாம மகிமைக்காக நற்கிரியை செய்வதற்காக கொடுக்கப்பட்டது என்பதை நீங்களும் நானும் மறந்து போகக்கூடாது. இந்த மரியாள் இந்த காரியத்தை செய்தது நற்கிரியை செய்தாள் என்று சொல்லி அங்கே பார்க்கின்றோம். 6ஆம் வசனத்திலே நற்கிரியை எப்படிப்பட்டவருக்கு செய்யப்பட்டது என்பது தான் முக்கியமாக காணப்படுகின்றது. இந்த நற்கிரியை செய்தவர், ஏற்றுக்கொண்டவர் இயேசு. இந்த உலகத்தை படைத்தவர், உங்களையும் என்னையும் படைத்தவர், தாயின் கருவில் உருவாவதற்கு முன்னவே அறிந்தவர், அவருக்கு செய்திருக்கிறார். ஆகவே விலையுயர்ந்த நலத தைலம் என்பது முக்கியமல்ல, அதனுடைய மதிப்பு முக்கியமல்ல, யாருக்கு அது யாருடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டது என்பதுதான் முக்கியமாக காணப்பட வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படித்தான். எல்லா ஆசீர்வாதமும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது, நல்லதுதான். ஆனால் இது யாருக்காக கொடுக்கப்படுது? இயேசுவை மகிமைப்படுத்துவதற்காக, இயேசுவின் பிள்ளைகளாக நீங்களும் நானும் ராஜாக்களும் ராஜாத்திகளும் வாழ்வதற்காக மாத்திரமல்ல, அவருடைய மேன்மை, அவரை மகிமைப்படுத்துவதற்காக, அவரை மேன்மைப்படுத்துவதற்காக, அவருடைய நாமத்தை உயர்த்துவதற்காக அது பயன்படுத்தப்பட வேண்டும். அப்படித்தான் விலையுயர்ந்த நலத தைலம் தான். ஆனாலும் அவர் உடைத்து சிரசிலே ஊற்றும் பொழுது சீசர்கள் எல்லாம் சொல்கிறார்கள், முறுமுறுக்கிறார்கள். ஆனால் அவள் நற்கிரியை செய்திருக்கிறார். அவளுடைய அந்த விலையுயர்ந்த விஷயத்தை நான் அடக்கம் பண்ணப்படுவதற்கு முன்பதாக எப்படியாவது ஒரு சடங்காச்சாரமாக காணப்பட வேண்டும், அதை முன்குறித்தவளாக
இந்த உலகத்திலே நான் கடந்து செல்ல இருக்கிறேன் என்பதை முன் அறிந்தவளாக அவள் செய்தாள் என்று சொல்லி அங்கே சொல்லுகின்றார். தன்னால் இயன்றதை செய்தாள் என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கின்றது 8ஆம் வசனத்தில். இயன்றதை செய்தாளா? விலையுயர்ந்த பொருள் அது. தைலம் என்பது விலையுயர்ந்த பொருள். ஆனால் அது இயன்றதை செய்தாளாம். எப்படி என்றால், எவ்வளவு பெரிய அது விலையுயர்ந்த பொருளாக இருந்தாலும் சரி, அதை செய்ய மனதுள்ளவளாக அவளால் செய்ய முடிந்தது. ஏனென்று சொன்னால், இந்த உலக வாழ்க்கையில எந்த அந்தஸ்து கொடுக்கப்பட்டிருந்தாலும் சரி, எந்த ஆசீர்வாதம் கொடுக்கப்பட்டிருந்தாலும் சரி, பொருளாதார ரீதியிலே எந்த உயர்வுகள் இருந்தாலும் சரி, எல்லாம் அவருக்காக, அவருடைய நாம மகிமைக்காக கொடுக்கப்பட்டிருக்கின்றதை மறந்து போகக்கூடாது. அவள் அவருடைய தன்னால் இயன்றதை செய்தாள் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் நாம் சொல்லி பார்த்தோம் என்று சொன்னால், அவர் இந்த உலகத்தை விட்டு கடந்து போவதற்காக, மரித்து போவதற்கு முன்பதாக, அடக்கம் பண்ணப்படுவதற்கு முன்பதாக, அவர் உயிரோடு வாழ்ந்த காலத்திலே என்ன செய்ய வேண்டுமோ, அவர் எப்படி மகிமைப்படுத்தப்பட வேண்டுமோ, அதற்கு முன்னாலேயே அவள் செய்வதற்கு அவள் முந்திக் கொண்டாள் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். நீங்களும் நானும் அப்படித்தான். அவருடைய காரியமாக எதை செய்தாலும் யார் செய்வார்கள் என்று சொல்லி எதிர்பார்க்காமல் நாம் முந்தி செய்கின்றவர்களாக காணப்பட வேண்டும். அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு, அவரை பற்றி மற்றவர்களுக்கு அறிவிப்பதற்கு, அவரை பற்றி நாம் உயர்வாக எடுத்துச் செல்வதற்கு நாம் முந்திக் கொள்ளுவர்களாக காணப்பட வேண்டும். இந்த மரியாள் அவள் முந்திக் கொண்டாள். அவள் எல்லாவற்றையும் அவள் அறிந்தவளாக, அனைத்தையும் பின்னால் வரக்கூடிய அனைத்தையும் அறிந்தவளாக, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாரோ, அவருடைய வாழ்க்கையில் என்னென்ன நடக்கப் போகிறது, எப்படி நான் உலகத்தை விட்டு கடந்து போவேன் என்பதெல்லாம் அவர் சொன்னார், எல்லாவற்றையும் அறிந்தவளாக, முன்னறிந்தவளாக நற்கிரியை செய்தாள் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படித்தான். நல்ல காரியங்களை அவருக்காக செய்வதற்கு, அது பொருள் என்ன மதிப்பு என்பது அல்ல அதனுடைய காரியம். நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவருக்காக நாம் என்ன செய்கிறோம் என்பதுதான் முக்கியமான காரியம். அவர் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவிலே, அவரை மகிமைப்படுத்தக்கூடிய அளவிலே, அவரை உயர்த்தக்கூடிய அளவிலே நமக்கு கொடுக்கப்பட்ட எல்லா வசதிகளும் அதற்கு பயன்படுத்தப்பட வேண்டும். தன்னால் இயன்றதை செய்தார் என்று சொன்னால், இருக்கிறதிலேயே உயர்வானதை அவர் செய்திருக்கிறார். ஆகவே உங்களால் என்னால் முடிந்த என்னென்ன காரியங்கள் உண்டோ, அவருடைய ராஜ்யம் விரிவடைவதற்காக, அவர்களுக்கு மந்தையரை மக்களை சேர்ப்பதற்காக என்னென்ன செய்ய முடியுமோ அதையெல்லாம் நாம் செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும். அதற்குத்தான் இந்த காலை நேரத்தில் இந்த மரியாளை பற்றி நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அவள் இந்த சுவிசேஷம் உள்ளளவும் எல்லா இடத்திலேயும் இவள் சொல்லப்படுவாள். இந்த ஸ்திரீயானவள் சூனேமியாளை பற்றி நேற்று பார்த்தோம். அதே போல புதிய ஏற்பாட்டு பகுதியிலே ஆண்டவருடைய மரணம், ஆண்டவர் இந்த உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்டார், மீண்டும் உயிரோடு எழும்பினார் என்பதையெல்லாம் இயேசுவின் சரித்திரத்தை சொல்லும் பொழுது இந்த மரியாள் நினைக்கப்படுவாள். ஏனென்று சொன்னால், தன்னால் இயன்றதை நல்ல காரியங்களை அவள் செய்தபடியினால் அவள் நினைவு கூறப்படுகிறார். நீங்களும் நான் நினைவு கூறப்பட வேண்டாமா? ஒரு நிமிடம் கண்களை மூடி ஜெபிப்போம். அன்பின் பரலோக தந்தையே, அருமையான இந்த நாளிலும் அப்பா, மரியாள் நளதம் என்ற தைலத்தை உடைத்து அவருடைய சிரசின் மேல் ஊற்றினாளப்பா. மற்றவர்களாம் விலையுயர்ந்த பொருளை ஊற்றிவிட்டாளே என்று சொல்லி நினைத்துப்பார். ஆனாலும் தன்னால் இயன்றதை நல்ல காரியமாக செய்தார் என்று சொல்லி அவர் மெச்சிடும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உயர்வாக அவளை பற்றி பேசினார். ஆண்டவரை, நீங்களும் எங்களை எடுத்து பயன்படுத்துங்கப்பா. நாங்களும் அதை போல அந்த மரியாதை போல வாழ எங்களை கற்றுக்கொடும் ஆண்டவரே. உங்களுடைய நாமத்தை உயர்த்துகின்றவர்களாக, உங்களுடைய நாம மகிமைக்காக எங்களை எடுத்து பயன்படுத்தும் ஆண்டவரே. எல்லாவற்றையும் நிறைய பொருட்படுத்திக் கொள்ளும். இரட்சகர் மீட்பரும் ஆகிய இயேசுவின் இனி நாமத்தில் கேட்கிறோம் ஜீவன நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். மகிமை